குட் மார்னிங் போர். இந்த லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம ப்ரிப்பரேஷனில் ஒரு 3 மெத்தட் பார்த்தோம். ஒன்று ஹைட்ரோபோரேஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன் பார்த்தோம், மெர்குரேஷன், டீமெர்குரேஷன். ஆக்சிஜன் மெர்குரேஷனா டீமெர்குரேஷன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் முடிச்சுட்டு அடுத்த ப்ரிப்பரேஷன். சரிங்களா? இப்போ அந்த லாஸ்ட்டாக இந்த ஆல்கோஹாலிக் லிஸ்டரில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு H plus in the presence of water, then the hydration of algae. Second step that BH3 with water, sodium borohydrate in the presence of base. Correct? Yes, sir. In the presence of base. That is the oxygen mercuration and the demercuration. In the simple hydroboration oxidation. Hydroboration oxidation. Correct? First answer is மார்க்கோனிக் அப்ரோட உபயோகம் பண்ணக்கூடியது கார்போகேட்டையோட ரீஅரேஞ்ச்மென்ட் நடக்கும். அப்படி ரீஅரேஞ்ச்மென்ட் நடந்தா முதல்ல இந்த கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகலாம், இந்த கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகலாம். பட் இந்த கார்போகேட்டையன் இதுவும் செகண்டரி கார்போகேட்டையன். பட் இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் கிடையாது. ஸோ மெத்தில் ஷிஃப்ட் நடந்து நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஒரு டெஸ்ட். இந்த ப்ராடக்ட்ல நமக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த கார்பன் இந்த மெத்தில் வந்து மைக்ரேட் ஆகிடும். ஸோ இதில் இப்போ ஒரு மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வரக்கூடிய நெகட்டிவ் பார்ட் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது இப்படி கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? இது கார்போஹைட்ரேட் ரீஅரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி வரும்போது ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். செகண்ட் வரக்கூடிய ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ஆன்டி மார்க்கோனிக் அப்ரோட உபயோகம் பண்ணக்கூடியது. லெஸ் சென்டர் சைடில் கார்போஹைட்ரேட் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. அடிஷன் வந்து சிங் அடிஷன் ரியாக்ஷன் ஆன்டி மார்க்கோனிக் அப்ரோட உபயோகம் பண்ணக்கூடியது. ஆன்டி மார்க்கோனிக் அப்ரோட்னா the less substituted alkyl நெகட்டிவ் பார்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்போ இருக்கக்கூடிய ப்ராசஸில் இந்த அல்கின்ல இந்த பார்ட் தான் என்னது லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் அல்கின். இதில் வந்து நெகட்டிவ் பார்ட் வந்து ஆட் ஆகும். கரெக்டாக? அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் மெர்குரேஷன், டீமெர்குரேஷன் அப்படிங்கிறது மார்க்கோனிக் அப்ரோட் உபயோகப்படக்கூடியது. நோ கார்போகேட்டையன் ரீஅரேஞ்ச்மெண்ட். அப்போ மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கினான இந்த கார்பனில் ஆட் ஆகும். இப்போ ஆப்ஷன் இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பி இதை சி. ஆன்சர் எழுதும்போது ஆப்ஷன் நம்பர் இங்கே ஏ எழுதிக்கலாமா? ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கி. பி அப்படிங்கிறது ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். சி அப்படிங்கிறது இந்த பிளேஸ் வரும். கரெக்டா? அப்போ ஆன்சர் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த இடத்துல ஒரு போயிடுச்சு. இதை லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன், மெர்குரேஷன், டீமெர்குரேஷன், அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கின்னு நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கார்போனைல்ஸ்ல ரிடக்ஷன் ஆஃப் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரிடக்ஷன் ஆஃப் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். இந்த ரிடக்ஷன் ஆஃப் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ்ல நீங்க இந்த இடத்துல கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர், அமைட், அன்ஹைட்ரேட் இது எல்லாத்தையும் அடுத்து வரக்கூடிய யூனிட்ல நம்ம டீடைலா என்ன பண்ண முடியும்? அந்த யூனிட்ல நம்ம வரக்கூடிய எல்லா கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்ப என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி கவனிங்க, எழுதுறதுலாம் அப்புறமா எழுதிக்கலாம். இந்த கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா முதல்ல என்ன? ஃபர்ஸ்ட் இது கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். அப்ப இந்த கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஜெனரலா C டபுள் பாண்ட் ஓ. இதெல்லாம் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். இந்த C டபுள் பாண்ட் ஓ அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச்சா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னு பார்க்கணும். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, C டபுள் பாண்ட் ஓ. இதுதான் ஜெனரலா இருக்கக்கூடிய கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். இந்த கார்பன்ல மெத்திலோ எத்திலோ ஃபினைல் குரூப் எது வேணாலும் ஆட் ஆகிக்கலாம். இங்க மெத்தில் ஃபினைல் ஹைட்ரஜன் எது வேணாலும் ஆட் ஆகிக்கலாம். ஜெனரலா C டபுள் பாண்ட் ஓ அப்படிங்கிற சிஸ்டம் தான் கார்போனைல் சிஸ்டம். கரெக்டா? இந்த கார்போனைல் சிஸ்டம் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டரா எலக்ட்ரான் ரிச் சென்டரா? அதாவது இந்த சென்டர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா எலக்ட்ரான் ரிச் சென்டர். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு H+ நம்ம ஆட் பண்ணலாம். H+ அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். H+ அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர்ல இந்த ஆக்சிஜன் மேல பிரசன்ட் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிச், கார்பன் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஏன்னா கார்பன் கார்பன் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ்ல இது டெல் பாசிட்டிவ் இது டெல் நெகட்டிவ். அப்ப இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பன்ல ஆல்ரெடி ஆக்சிஜன், இந்த ஹைட்ரஜன், இந்த பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ ஆக்சிஜனை வந்து அதனுடைய வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். பாயிண்ட் புரியுது இல்லையா? ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அது ஹைலி அன்ஸ்டேபிள். எப்பவுமே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கலாம். லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அதெல்லாம் ஸ்டேபிள். சரிங்களா? எப்பவுமே எல்லாத்தையும் எதுக்காக ட்ரை பண்ணுறது?
என்னது due to the stability அப்ப இந்த ஆக்சிஜன் மேல இப்படி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வரதுனால ஆக்சிஜன் அப்படிங்கிறது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் எதுக்கு அப்புறம் குளோரினுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் என்னது ஆக்சிஜன் ஆர்டர் நமக்கு தெரியும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் என்னது குளோரின் ஆக்சிஜன் நைட்ரஜன் அதுக்கப்புறம் சல்ஃபர் புரோமின் அயோடின் எல்லாமே நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டில வரக்கூடிய அப்ப மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்டான ஆக்சிஜன் மேல என்ன சார்ஜ் இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அது என்னது ஹைலி அன்ஸ்டேபிள் அப்ப இந்த சிஸ்டம் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள் சிஸ்டம் சோ இந்த process வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த process நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப இதுல ஒரு நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணி பார்க்கலாம் ஒரு எலக்ட்ரோஃபைல் ஆட் பண்ணி பார்க்கலாம் H+ எலக்ட்ரோஃபைலா எலக்ட்ரோஃபைல் சொன்னது என்னது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டம் நியூக்ளியோஃபைல் சொன்னது எலக்ட்ரான் ரிச் சிஸ்டம் அப்ப இது எலக்ட்ரான் ரிச்சா இது கூட பார்ட்டிசிபேட் பண்ணுமா பண்ணாது அப்ப இது என்னது இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு இந்த ஆட் ஆகுது இந்த டபுள் பாண்ட் வந்து இந்த ஆக்சிஜன் மேல மைக்ரேட் ஆகுது அப்படி மைக்ரேட் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குமா இப்போ நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணுது இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறி O- ஆகும் கரெக்ட்டா இப்போ இது ஸ்டேபிளா இல்லையா ஏன் ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்க்கு மேல நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா ஸ்டேபிள் சோ கார்பனைல பொறுத்த வரைக்கும் எது நடக்கும் எது நடக்காது அப்படினா இந்த கார்பனைல் சிஸ்டம் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கூட சேராது இந்த கார்பன் ஆல்வேஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர் ஆல்வேஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர் அப்ப இந்த நியூக்ளியோஃபைல் போய் அடிஷன் ஆகும்போது இது அடிஷன் ரியாக்ஷனே இல்லையா டபுள் பாண்ட் என்ன மாறிடுது சிங்கிள் பாண்டா மாற அந்த ரியாக்ஷன் பேர் என்னது அடிஷன் ரியாக்ஷன் என்ன அடிஷன் ரியாக்ஷன் நியூக்ளியோஃபைல் அடிஷன் ரியாக்ஷன் எது வந்து ஆடாது அப்ப ஜெனரல் ஸ்டேட்மென்ட் என்ன அப்படினா ஜெனரலி கார்போனைல் undergoes nucleophilic addition reaction the carbonyl always act as a electron deficient center எது C double bond O அப்படிங்கிறது என்ன சென்டர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் பாயிண்ட் புரியுதா இல்லையா அப்ப எங்க பார்த்தாலும் C double bond O இருந்தா அந்த கார்பன் இந்த கார்பன் என்ன கார்பன் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கார்பன் அப்ப ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் எஸ்டர் அமைட் அமினேட் எது வந்தாலும் சரி அந்த C double bond O இருந்தா இந்த சென்டருக்கு பேர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர் இந்த கார்பனில் நடக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் பாயிண்ட் புரியுதா இப்போ இதுல ஃபர்தரா என்னென்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனைல் இப்போ எத்தனை டைப் ஆஃப் கார்பனைல் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து CH3 C double bond O இங்க உள்ள ஆல்டிஹைட் இது என்னது ஒரு ஆல்டிஹைடா CHO குரூப் என்னது இதெல்லாம் சேர்த்து ஆல்டிஹைடா இல்லையா இந்த குரூப் என்ன குரூப் ஆல்டிஹைட் இப்போ அடுத்த கேட்டகரி CH3 இதே கேட்டகரி நம்ம அடுத்த கேட்டகரி தனியா பிரிச்சுட்டால CH3 C double bond O CH இது என்னது கீட்டோன் கரெக்ட்டா இல்லையா ரெண்டு பக்கமே கார்பன் CHO C double bond இது ப்ரோபனோனா இல்லையா அப்ப இது என்ன சிஸ்டம் பேர் என்னது கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படினா என்னது C இப்போ இதுல CH3 C double bond O OH இது என்னது கார்பாக்சிலிக் ஆசிட் CH3 C double bond O NH2 இது பேர் என்னது அமைட் CONH குரூப் வந்து என்னது ஃபங்க்ஷனல் குரூப் அதாவது CH2 இருந்தா ஆல்டிஹைடா C double bond O இருந்தா கீட்டோனா CONH2 இருந்தா அமைடா கரெக்ட்டா OH இருந்தா ஆல்கஹாலா அதாவது ஆசிட் இந்த OH கூட பக்கத்துல CO இருந்தா என்னது COOH அது பேர் என்னது கார்பாக்சிலிக் ஆசிட் COCl ஆசிட் குளோரைட் இல்லையா இது எல்லாமே கார்பனைல் சிஸ்டத்துல வரக்கூடியது இப்போ இதுல இன்னொரு கேட்டகரி CH3 C double bond O Cl இது என்னது ஆசிட் குளோரைட் அசிட்டைல் குளோரைட் சொல்றோமா இல்லையா என்னது அசிட்டைல் குளோரைட் இதே மாதிரி இந்த CH3 C double bond O இங்க Br இது என்னது அசிட்டைல் புரோமைன் இப்போ ஜெனரலா ஒரு கார்பனைல்ல மூணு இம்பார்ட்டன்ட்டான கேஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கேஸ் நம்பர் 1 கேஸ் நம்பர் 2 கேஸ் நம்பர் 3 இந்த கேட்டகரி தெரிஞ்சா எல்லா இடத்துலயும் வரக்கூடிய கார்பனைல் ரியாக்ஷன் ஈஸியா இருக்கும் எப்படி எழுதலாம் இப்போ இந்த C double bond O உடைய கேரக்டர் என்னது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டரா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர் இப்போ இதுல
இந்த பக்கம் இருக்கக்கூடிய மெத்தில் எல்லாமே சேம் கரெக்டா. அது மெத்தில் இருக்கலாம், எத்தில் இருக்கலாம், ப்ரோப்பைல் இருக்கலாம், ஃபெனைல் குரூப் இருக்கலாம், எல்லாமே கார்பன் இருக்கக்கூடிய சிஸ்டம். ஆனா இன்னொரு அந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இன்னொரு கார்பன், இன்னொரு வேலன்சி ஒன்று குளோரின் இருக்கு. அதாவது லிவிங் குரூப்பா. இப்போ என்ன இருக்கலாம், இந்த எக்ஸ் அப்படிங்கிறது குளோரின், புரோமின், அயோடின், ஃப்ளூரின் இதெல்லாம் இருக்கலாம். ஃப்ளூரின் வந்து மோஸ்ட் பாயிண்ட் இன்வால்வ் ஆகிறதுனால நம்ம பெரும்பாலும் ஃப்ளூரினை ரியாக்ஷன் எடுத்துக்கணும். இப்போ இதுல ஹைட்ரஜன் இருக்கு, இங்க மெத்தில் இருக்கு. இப்போ இதுல வேற கேசஸ் CH3 C டபுள் பாண்ட் O OCH3 இது பேர் என்னது? எஸ்டர் இல்லையா? இது பேர் எஸ்டர் இல்லையா? எஸ்டர் ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா என்னது? RCOOR இது பேர் என்னது? எஸ்டர் இல்லையா? அப்ப இது பேர் என்னது? RCOOR. இந்த R அப்படிங்கிறது மெத்தில் எத்தில் எது வேணாலும் இருக்கும். அப்ப ஜெனரல் இது பேர் என்னது? எஸ்டர். அன்னைட்டட் இருக்கிறது C double bond O C double bond O இது பேர் என்னது? அன்ஹைட்ரேட். அன்ஹைட்ரேட் எப்படி ஃபார்ம் ஆகும்? ரெண்டு சிமிலர் ஆசிட் ஆட் பண்ணாலும் சரி இல்ல அன்சிமெட்ரிக்கல் ஆசிட் ஆட் பண்ணாலே நமக்கு கிடைக்கிறது அன்ஹைட்ரேட். எப்படி அன்ஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CH3 C double bond O OH இது பேர் என்னது? அசிட்டிக் ஆசிடா. அதே மாதிரி CH3 C double bond O OH இது பேர் என்னது? ரெண்டு அசிட்டிக் ஆசிடா இல்லையா? இதுவும் அசிட்டிக் ஆசிட். ரெண்டு அசிட்டிக் ஆசிட் சேர்த்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது CH3 C double bond O O C double bond O CH3 கரெக்ட்டா? இது பேர் என்னது? அன்ஹைட்ரேட். எனி அன்ஹைட்ரேட் அப்படினா இப்போ ஒரு ஃபார்மிக் ஆசிட் இருக்கு, இன்னொரு ஃபார்மிக் ஆசிட் இருக்கு. இந்த ரெண்டு ஃபார்மிக் ஆசிட் சேர்ந்து வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் பண்ணா ஃபார்மிக் அன்ஹைட்ரேட் கிடைக்கும். ரெண்டு அசிட்டிக் ஆசிட் எடுத்து வாட்டர் எலிமினேட் பண்ணா அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கிடைக்கும். ரெண்டு பென்சோயிக் ஆசிட் எடுத்து வாட்டர் எலிமினேட் பண்ணா பென்சோயிக் அன்ஹைட்ரேட். அன்ஹைட்ரேட் அப்படிங்கிறது ரெண்டு ஆசிட் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் பண்ணிட்டு ஃபார்ம் ஆகக்கூடியது அன்ஹைட்ரேட். அன்ஹைட்ரேட்ல என்ன இருக்கு? கார்பனைல் குரூப்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப கார்பனைல் குரூப்ஸ்ல இத்தனை வெரைட்டி கார்பனைல்ஸ் இருக்கு. ஆனா இது ஓவராலா நம்ம கேட்டகரியில பிரிக்கும்போது மூணே மூணு கேட்டகரிக்குள்ள இது வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இன்க்ளூட் பண்ண முடியும். அது என்னென்ன கேட்டகரி உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இந்த கார்பனைலுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இட் இஸ் நாட் எ லிவிங் குரூப். ஹைட்ரஜன் லிவிங் குரூப்பா? ஹைட்ரஜன் வந்து H+ தான் லிவிங் குரூப். என்ன லிவிங் குரூப் இல்ல? H- லிவிங் குரூப் இல்ல. இது எப்படி லிவிங் குரூப் இல்ல அப்படிங்கறத ப்ரூஃப் நான் பின்னாடி காட்டுறேன். அப்ப இது நாட் எ லிவிங் குரூப், இது லிவிங் குரூப் இல்ல. மெத்தில் லிவிங் குரூப்பா? மெத்தில் என்ன இல்ல? லிவிங் குரூப் இல்ல. அப்ப இட் இஸ் நாட் எ லிவிங் குரூப். அப்ப இந்த கேட்டகரி கார்பனைல் does not involve in the living group tendency. இந்த கார்பனைல் இது லிவிங் குரூப்பா? இந்த மெத்தில் எல்லாமே சரி. மெத்தில் எதுவுமே என்ன இல்ல? லிவிங் குரூப் கிடையாது. ஹைட்ரஜன் லிவிங் குரூப் கிடையாது. மெத்தில் அப்ப ஒரு ஆல்டிகைட் கீட்டோன்ல வரக்கூடிய இதெல்லாம் என்ன இல்ல? லிவிங் குரூப். இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் கீ பாயிண்ட். இரண்டாவது கீ பாயிண்ட் என்னன்னா ஹாலஜன் லிவிங் குரூப்பா? புரோமின் லிவிங் குரூப். அயோடின் டொசைலேட் OTS னு சொல்வாங்க. OTS என்னது? அது பேர் டொசைலேட். OBr னு சொல்வாங்க. இந்த இடத்துல அதே மாதிரி OTS இருக்கலாம், OBr இருக்கலாம். இது எல்லாமே லிவிங் குரூப்ல வரக்கூடிய கேட்டகரி. இதெல்லாம் என்னது? லிவிங் குரூப். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கலாம்? குளோரின், புரோமின், அயோடின், OTS, OBr இதெல்லாம் என்னது? லிவிங் குரூப். அப்ப ஒண்ணு லிவிங் குரூப் இல்ல, இன்னொன்னு என்னவா இருக்கு? லிவிங் குரூப்பா இருக்கு. இது என்னது? இது லிவிங் குரூப் கிடையாது. என்னது? லிவிங் குரூப்பும் கிடையாது. அப்ப லிவிங் குரூப் என்ன இந்த கேட்டகரி கூட சேர்க்கணும். ஆனா என்ன பண்ண முடியாது. இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். என்னன்னா ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் கூட ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிருந்தா இந்த புரோட்டானுக்கு பேரு அசிடிக் புரோட்டான். இந்த புரோட்டானுக்கு பேரு என்னது? அசிடிக் புரோட்டான். ஒரு புரோட்டான் அசிடிக் புரோட்டானை எப்படி கண்டுபிடிப்பார்? ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் கூட ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிருந்தா அந்த புரோட்டானுக்கு பேரு என்னது? அசிடிக் புரோட்டான். HF அசிடிக் புரோட்டான் இல்லையா? OH அசிடிக் புரோட்டான் இல்லையா? NH அசிடிக் புரோட்டான் இல்லையா? அப்ப இந்த புரோட்டான்ல என்ன புரோட்டான்? அசிடிக் டைப்பான புரோட்டான். அப்ப இந்த புரோட்டான் என்ன டைப்பான புரோட்டான்? அசிடிக் புரோட்டான். அப்ப மூணு கேட்டகரி இந்த கார்பனில ஜெனரலா இன்க்ளூட் ஆகும். ஒன்னு லிவிங் குரூப் இருக்கக்கூடிய கார்பனில் சிஸ்டம், does not present in the not living group இருக்கக்கூடிய கார்பனில் சிஸ்டம். அதுக்கப்புறம் அசிடிக் புரோட்டான் இருக்கக்கூடிய லிவிங் குரூப், அதாவது அசிடிக் புரோட்டான் இருக்கக்கூடிய கார்பனில் சிஸ்டம். மூணு சிஸ்டம் தான் இதுல இந்த ஜெனரலா இருக்கக்கூடிய கார்பனில். அப்ப அந்த கார்பனில மூணு கேட்டகரியா பிரிச்சுனா ஓவராலா சொல்லும்போது ஒன்னு அசிடிக் புரோட்டான் இருக்கக்கூடிய கார்பனில் சிஸ்டம், லீவிங் குரூப் இருக்கக்கூடிய கார்பனில் சிஸ்டம், நாட் எ லீவிங் குரூப், லீவிங் குரூப் இல்லாத ஒரு கார்பனில் சிஸ்டம். மூணு கேட்டகரிக்குள்ள அடங்கிடும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடிய கேட்டகரி ஒவ்வொன்றுக்குமே டிஃபரெண்ட். அதுக்காக தான் சொல்லியிருக்கிறேன். இது நமக்கு தேவையில்லை. ஆனா ஒவ்வொரு ரியாக்ஷன் எழுதும் போதும் அந்த ரியாக்ஷனுக்கும் ஆன்சர் தெரியாது.
ஏன் இது வந்து வெளியே போச்சு, ஏன் இது வந்து வெளியே போகல அப்படிங்கிற கேட்டகரி உங்களுக்கு எதுவுமே தெரியும். சரிங்களா? அது ஓவராலா ஒரு கார்பன் பத்தி டீட்டெயில் தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த 3 கேட்டகரி சார் எதுவுமே தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன தெரியணும், அது லீவிங் குரூப்பா இல்லையா தெரியும். உங்களுக்கு லீவிங் குரூப்புக்கான எல்லாமே எழுதி போட்டுருக்கோம். எதுவும் லீவிங் குரூப் இல்லை, கார்பன் எதுவுமே லீவிங் குரூப் கிடையாது. மெத்தில், எத்தில், ஹைட்ரஜன், ப்ரோபைல், பென்சைல், ஃபினைல் குரூப் இதெல்லாம் என்ன குரூப் இல்லை, லீவிங் குரூப் இல்லை. அப்ப அசிடிக் புரோட்டான் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு புரோட்டான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டுக்கான குளோரின், ஆக்சிஜன், நைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருந்தா அதுக்கு பேர் என்னது, அசிடிக் புரோட்டான். இது ஆக்சிஜன், இந்த புரோட்டான் பேர் என்னது, அசிடிக் புரோட்டான். இது நைட்ரஜன், இந்த புரோட்டான் பேர் என்னது, அசிடிக். அப்ப 3 டைப்பான கார்பனில் இருக்கு. ஒன்னு லீவிங் குரூப் இருக்கக்கூடிய கார்பனில் சிஸ்டம், லீவிங் குரூப் இல்லாத ஒரு கார்பனில் சிஸ்டம், தேர்ட் என்னது அசிடிக் புரோட்டான் இருக்கக்கூடிய ஒரு கார்பனில் சிஸ்டம். இந்த 3த்துக்கும் நீங்க கேட்டகரி தெரிஞ்சா இந்த 2 யூனிட் போகும். பெரும்பாலான ரியாக்ஷன் எதை வச்சு பேஸ் பண்ணி வருதுன்னா இந்த கார்பனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பெரும்பாலான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வரும். சரிங்களா? இப்போ ரிடக்ஷன் தெரியணும், ஆக்சிடேஷன் தெரியணும் அப்படின்னா ஒரு ஆல்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒரு ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒரு ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒரு கீட்டோனை ரெடியூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒரு ஆல்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே என்ன தெரியும் அப்படின்னா இந்த கார்பனுடைய நேச்சர் வந்து தெரியும். இது எந்த லெவலுக்கு ஹையர் லெவலுக்கு எடுத்து பார்த்தாலே இந்த 3 கேட்டகரி தான். நீங்க எம்எஸ்சி படிச்சாலும் சரி, பிஹெச்டி படிச்சாலும் சரி, எந்த லெவலாக இருந்தாலும் சரி, கார்பனில் 3 கேட்டகரி. ஒன்று லீவிங் குரூப் இருக்கக்கூடிய கார்பனல் சிஸ்டம், லீவிங் குரூப் இல்லாத கார்பனல் சிஸ்டம், தேர்டு அசிடிக் புரோட்டான் இருக்கக்கூடிய கார்பன். இது எல்லாமே தெரியல அப்படின்னா கூட இதெல்லாம் லீவிங் குரூப். இது லீவிங் குரூப். OCH3 லீவிங் குரூப். OCH3 என்னது, இது லீவிங் குரூப் இருக்கக்கூடிய கார்பனல் சிஸ்டம். அன்ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய லீவிங் குரூப் இருக்கக்கூடிய கார்பனல் சிஸ்டம். குளோரின் இருந்தால் லீவிங் குரூப், குளோரின் இருந்தால் லீவிங் குரூப், அயோடின் இருந்தால் லீவிங் குரூப், ப்ரோசைலேட் இருந்தால் லீவிங் குரூப், ப்ரோசைலேட் இருந்தால் லீவிங் குரூப். இது எல்லாமே லீவிங் குரூப் வரக்கூடிய கேட்டகரி. அசிடிக் புரோட்டான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் கூட சேர்ந்துக்கணும். கார்பன் எல்லாமே என்னது, ஹைட்ரஜன், ரெமெடிக் பிளஸ் எல்லாமே கார்பன். அப்படி இருந்தால் அதுல என்ன இல்லை, லீவிங் குரூப் டெண்டன்சி கிடையாது. சரிங்களா? இது ஜெனரலா இருக்கக்கூடிய கார்பன் சிஸ்டம்ல 3 கேட்டகரி. இது தெளிவா தெரியணும். அப்ப எப்பவுமே கார்பனில் அப்படின்னு சொன்னா இந்த கார்பன் ஆல்வேஸ் எலக்ட்ரான் டெபிசிட் என்ற ஒரு எலக்ட்ரான் டெபிசிட்னா ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ் தான் சேர முடியும். அப்படி சேரும்போது டபுள் பாண்ட் என்ன மாறுது, சிங்கிள் பாண்டா மாறுது. எலக்ட்ரான் டெபிசிட் சொல்ல வரக்கூடியது எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ் தான் நியூக்ளியோஃபைல். டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆகும்போது அந்த ரியாக்ஷனுக்கு அடிஷன் ரியாக்ஷன். அதான் நம்ம என்ன சொல்றோம் ஜெனரலா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஜெனரலா சொல்றது என்னது, நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஒரு கார்பனில் ஒரே ஒரு பாண்ட் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். The carbonyl undergoes first point electrophilic addition, nucleophilic addition, free radical addition, none of the above இல்லனா all of the above. என்ன ரியாக்ஷன், கார்பனைல் சொன்னாவே அது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்.